லக்ஷ்மியோ விநாயகரோ, லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு கூட குத்துவிளக்கு கொடுத்துருக்கோம். வாராகி வச்சு குத்துவிளக்கு செஞ்சிருக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் எடுத்து கொடுத்து எனக்கு இந்த விளக்குல வச்சு கொடுங்க அப்படின்னு குத்துவிளக்குல கேட்டாங்கனாலும் எங்களால வச்சு செட் பண்ணி கொடுக்க முடியும். கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றும் பொழுது முகங்கள் போட்டு எழுத்துவோம். நேர்களுக்கான நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, வீட்டுல நம்ம எத்தனை முகம் போட்டு விளக்கு ஏத்தலாம், முதல்ல எத்தனை விதமான முகம் வச்ச விளக்குகள் இருக்கு? முருகப்பெருமானுக்கு 6 முகத்துல நாங்க விளக்கு ஒண்ணு செஞ்சோம். அது அகல்ல வச்சு செஞ்சிருக்கிறோம். அதை தவிர 7 முக விளக்கு காலங்காலமா இருந்திருக்கு. ஓகே, இது என்ன 7 முகம்? ஏன்னா 6 முகம் முருகனுக்குன்னு சொல்லிட்டீங்க, 7 முகம் மேம் வணக்கம். வணக்கம்மா. நம்ம மக்களுக்காக சொன்னபடி நம்மளுடைய நவகிரகம், அதாவது விளக்கு செக்ஷன்ல இருக்கும். பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த விளக்குல உங்ககிட்ட ஸ்டார்டிங் எந்த சைஸ், அப்புறம் எந்த சைஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க? ஸ்டார்டிங் ஒரு பேனா, நம்மளோட மொபைல் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ல இருந்து குத்து விளக்கு இருக்குமா. குத்து விளக்கு இப்ப நம்ம கிட்ட 6 அடி வரைக்கும் இருக்கு. இதுல நிறைய வெரைட்டியுமே வச்சிருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வந்தாலே போதும் எல்லா ஊர் விளக்கையும் பார்க்கலாம். பொதுவா குத்து விளக்கு அப்படின்னா நாச்சியார் கோவில் விளக்கு மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். காரைக்குடி விளக்கு இருக்கு, திருநெல்வேலி விளக்கு இருக்கு. இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவுமே பாரம்பரியமான விளக்குகள் தான். அது மாதிரி கிளி விளக்கு, கிளை விளக்கு, விநாயகர் வச்சு, லக்ஷ்மி வச்சு. இன்னும் நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு விக்கிரகம் சுவாமி லக்ஷ்மியோ விநாயகரோ, ஈவன் நாங்க லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு கூட குத்துவிளக்கு கொடுத்துருக்கோம். வாராகி வச்சு குத்துவிளக்கு செஞ்சிருக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் எடுத்து கொடுத்து எனக்கு இந்த விளக்குல வச்சு கொடுங்க அப்படின்னு குத்துவிளக்குல கேட்டாங்கனாலும் எங்களால வச்சு செட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, விளக்கு மேல இங்க இருக்கிற விக்கிரகங்களை உடனே கேட்டாலும் நீங்க அதுக்கான விஷயங்கள் செஞ்சு தரீங்க. 2 days டைம் ஆகும். அதுக்கு த்ரெட் ரெடி பண்ணி நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்காகவே நிறைய மக்களும் வர்றாங்க. அது மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் விளக்கு, அதாவது பழைய காலத்துல இருந்த விளக்குகள் எல்லாம் கூட திரும்ப இப்ப ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வர்றோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, விளக்கு வீட்டுக்கு ஏத்தாப்புல எனக்கு இந்த சாமி விக்கிரகம் தான் வேணும்னு சொல்லி கேக்குறாங்கன்னு, அப்படி செய்யப்பட்ட விளக்கு தான் அங்க நிக்கக்கூடிய அந்த விளக்கு. அம்மாவோட ஒரு தாமரை பூல அழகா உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கும் பொழுதே. சோ இந்த மாதிரி இந்த விளக்குகள் நமக்கு முதல்ல விளக்குனாலே காமாட்சி அம்மன் விளக்கு தான் எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம். அப்புறமா நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றும் பொழுது முகங்கள் போட்டு எழுத்துவோம். நேர்களுக்கான நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, வீட்டுல நம்ம எத்தனை முகம் போட்டு விளக்கு ஏத்தலாம், முதல்ல எத்தனை விதமான முகம் வச்ச விளக்குகள் இருக்கு? விளக்கு இப்ப 7 முக விளக்கு வரைக்கும் இருக்கு, 9 முக விளக்கு இருக்கு, 4 முக விளக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குத்து விளக்குலயே இப்ப இவ்வளவு வந்திருக்கு. அது தவிர நம்மளுடைய அலங்காரத்துக்காக டெக்கரேட்டிவ் விளக்குன்னு சொல்லுவோம், அதுல எண்ணிக்கையே கிடையாது. அப்படி போற விளக்குகளும் இருக்கு. ஆனா பொதுவா 27 நட்சத்திரங்களுக்காக விளக்கேற்றுவாங்க. ஓகே, நம்ம ஒரே ஒரு விளக்கு ஏத்திக்கிறோம்னாலும் ஏத்திக்கலாம். ஆனா 27 விளக்கு தினமும் ஏத்துற வீடெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஒரே நாள் டெய்லி 27 பூஜை ரூம்ல 27 விளக்கு ஏத்துவாங்க. சோ அவங்க அந்த மாதிரி ஏத்தக்கூடியவங்க, இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. 4 முக விளக்கு பொதுவா திருநெல்வேலி, நாகர்கோவில்ல இருந்து மதுரை, அந்த விருதுநகர் தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு 4 முக விளக்கு தான் பொதுவா கொடுப்பாங்க. குத்து விளக்கு தான். அங்கெல்லாம் காமாட்சி விளக்குலாம் தெரியாது. ஏன்னா நான் தூத்துக்குடி தான். எனக்கே காமாட்சி விளக்குலாம் நான் சென்னைக்கு வந்துதான் பார்த்தேன். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த 4 முக விளக்கு எதுக்காக அப்படின்னா 4 திசைகளுக்கான வழிபாடு. அது 5 முக விளக்கு நம்ம சென்னையில ஏத்துவாங்க. பொதுவா சென்னை மக்களுக்கு குத்து விளக்கு அப்படின்னா, ஒரு விளக்கு அப்படின்னாலே அது ஜோடியா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. வாங்க மாட்டாங்க, சிங்கிளா கொடுக்க கூடாது. நம்ம கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி சிங்கிளா வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 5 முக விளக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த சைட்ல உள்ள மக்களுக்கு. இது ஏன் அப்படின்னா, இது பஞ்சபூத வழிபாடு. ஓகே,
பஞ்சபூத வழிபாடை குறிக்கிற விதமா வந்து இந்த 5 முக வழிபாடு இருக்கு. இப்போ முருகப்பெருமானுக்கு 6 முகத்துல நாங்க விளக்கு ஒண்ணு செஞ்சோம். அது வந்து அகல்ல வச்சு செஞ்சிருக்கிறோம். அதை தவிர 7 முக விளக்கு காலங்காலமா இருந்திருக்கு. ஓகே, இது என்ன 7 முகம்? ஏன்னா 6 முகம் வந்து முருகனுக்குன்னு சொல்லிட்டீங்க. 7 முகம்? 7 முகம் வந்து பெருமாளுக்காக ஏத்தக்கூடிய விளக்கா. 7 மலையான வேண்டி வெள்ளிக்கிழமைகள்ல 7 முகம் இருக்கக்கூடிய விளக்கு ஏத்தும் போது சொந்த வீடு வாய்ப்பு ஈஸியா அமையுது. நல்லா கிடைக்குது. சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறாங்களோ 7 முக விளக்கு ஏத்தலாம். ஆமா, இது வந்து கடந்த ஒரு 3-4 வருடமா இந்த 7 முக விளக்கு பயங்கர ட்ரெண்டா இருக்கு. நிறைய பேரு நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இதெல்லாம் வாங்கி ஏத்தனா வந்துருமா அப்படின்னு கிண்டலா கேட்டா வராது. நான் இதை வாங்கி ஏத்துறேன், எனக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஏத்துறவங்களுக்கு வீடும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இது வந்து யூடியூப்ல ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க போட்டு அதுக்கப்புறம் கேட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்க அந்த 7 முக விளக்கு நிறைய வர வச்சு கொடுத்தோம். இப்பவும் 7 முக விளக்க தேடி விளக்கு கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவுமே இங்க கிடைக்கும். இப்படி விளக்கு, குத்து விளக்குல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. கேரளா விளக்கு பாத்தீங்கன்னா எந்த திசையும் இருக்காது, அதாவது முகமே இருக்காது. சோ அவங்க எத்தனை முகம் வேணாலும் ஏத்திக்கலாம். ஒரே ஒரு விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் ஏத்திக்கலாம், ஒரு முகம் வச்சுதான் சரி, நம்மளுடைய விருப்பம். அது மாதிரி ஏத்துறதா இருந்தாலும் 4 முகம் வச்சுக்கலாம், அதுல 5 முகம் வச்சுக்கலாம், 9 முகம் கூட ஏத்தலாம். நவகிரக தோஷத்துக்காக 9 முக விளக்கு கேட்டு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க இங்க பார்க்கும்பொழுது எங்களுக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு கடலுக்குள்ள நம்ம வந்து போய் மாட்டிக்கிட்டோம்னா சுத்தி வர எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விளக்குகள்ல இவ்வளவு வெரைட்டி கொடுக்க முடியுமா, சைஸ்லயும் சரி அவங்களுடைய தரத்திலயும் சரி இவ்வளவு வெரைட்டி கொடுக்க முடியுமான்றது இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வந்து எல்லா வெரைட்டியும் எல்லா சைஸும், ஏன்னா நிறைய வெளியூர்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கூட வருவாங்க. வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அன்னைக்கே எடுத்துட்டு போகணும்னு தான் இருக்கணும். அதனாலயே நாங்க வந்து இங்க கலெக்ஷன்ஸ் குறைவாவே இருக்காது. யாரு எந்த பட்ஜெட்ல கேட்டாலும் எங்களுக்கு விளக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். பாக்குறவங்க நினைக்கலாம் வந்து ரொம்ப இதுவா இருக்குமோ, அப்படி கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து அவங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்புல இந்த சுவாமி வந்து இந்த விளக்கு உங்க வீட்டை தேடி நிச்சயமா வரும். இதுல இன்னொரு ஸ்பெஷலான விளக்கு என் முன்னாடி இங்க இருக்கு. கிளி போட்டு அழகா அந்த கிளியினுடைய மூக்குல வந்து இந்த விளக்கு பிடிச்சிருக்காங்க. இந்த விளக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன மேம்? கிளி வந்து பொதுவாவே நம்ம ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடியது. இது ஏன் அப்படின்னா, இறை உருவங்கள் இப்ப நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நம்ம படைக்கிறோம், அதை வந்து காகம் ரூபத்துல நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து சாப்பிட்டு போகும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. இறைவன் வரக்கூடிய ஒரு உடல் ஒரு பறவைக்கு இருக்கு அப்படின்னா அது கிளின்னு தான் சொல்லுவாங்களாம். இறை சக்தி வந்து செல்லக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த கிளியோட உடம்புல இருக்குன்னுவாங்க. அதனாலதான் கிளி வந்து ரொம்ப எல்லா சாமிக்கிட்டே இருக்கும். ஆண்டாள்கிட்ட இருக்கும், மீனாட்சிகிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம காமாட்சிகிட்டையுமே வந்து கிளி இருக்கும். ஸோ அப்படி கிளி விளக்கு வந்து ரொம்பவே விசேஷம். இந்த கிளி வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த கிளி மட்டுமே கிட்டத்தட்ட 8 கிலோவுக்கு மேல இருக்கும். நீங்க கையில தூக்கி பாத்தீங்கன்னா நல்ல வெயிட், எல்லாமே நல்ல வெயிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த கிளியிலேயே சைஸ் வரையும் எங்களால பார்க்க முடியும். சில பேர் இவ்வளவுதான் எங்களுக்கு வேணும் வீட்டுல வச்சு ஏத்தனாலும் அதையும் இருக்கு, அதை விட சின்னதும் இருக்கு, அடுத்துன்னு சொல்லி ஒரு விளக்குன்னா சைஸ் வாரியா மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்க. எங்களால தாமரைப்பூ விளக்கு பார்க்க முடியுது, மயில் போட்ட விளக்குகள் பார்க்க முடியுது, வேல் போட்ட விளக்குகள் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் எந்த விஷயத்த குறிக்குது மேடம்? ஆமா, இது எல்லாமே வந்து நம்ம இப்ப பாக்குற விளக்கு மட்டும் இல்ல, குத்து விளக்குல மட்டுமே அவ்வளோ வெரைட்டி இருந்திருக்கு. நான் வந்து இதுக்காக ஒரு எபிசோடே முன்னாடி பண்ணியிருக்கேன். அதாவது கொரோனா டைம்ல, அந்த டைம் நான் நிறையவே இதை பத்தின ஆராய்ச்சிகள் பண்ணேன். இதுக்காக நிறைய புக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இதுல வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிறை இது மட்டும் இல்லாம நிறையவே இதுலயே வேல் போட்டு பண்ணியிருக்காங்க. இதுலயே சங்கு சக்கர நாமம், அதாவது அவங்க கும்பிடக்கூடிய அந்த தெய்வ உருவங்களை அதோட சின்னங்களை விளக்குகள்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 45 விளக்கு வெரைட்டியை வந்து அந்த எபிசோட்ல சொல்லியிருப்பேன். அவ்வளோ விளக்குகள் இருக்கு. மீன் வச்சு கூட ஒரு காலத்துல விளக்கு பண்ணியிருக்காங்க. மீன் வந்து இங்க கிளிக்கு பதிலா இந்த மாதிரி அன்னம் பதிலா மீன் வச்சிருக்கோம், நந்தி வச்சிருக்கோம், நம்ம பார்த்த கோமாதா வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ மக்கள் கேட்குற மாதிரி லக்ஷ்மி விநாயகர் காமன்,
ஒரு சில பேர் சரஸ்வதி வச்சு கேட்பாங்க. அதான் நான் சொல்றேன் இல்லையா, 5 முகத்துல இருக்குன்றதுனால வாராகி வச்சு கூட நாங்க நாங்க பார்க்க முடியுது. வாராகி அழகா உட்கார்ந்துருக்காங்க. கீழே வந்து அந்த தாமரை பூ மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே விளக்கு. அதாவது அந்த விளக்கு ஏத்தும் போது அந்த அம்மனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா தெரியும். அந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே நிச்சயமா இந்த கடைக்கு ஒரு வாட்டி வரணும்னு. ஏன்னா பிராண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்றது எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டா சாத்தியமான விஷயம் இல்லை. இவங்க சாதித்த பெண்மணி வரிசையில இவங்க பெருசா இடம் பிடிச்சிருக்காங்க. இன்னமும் நீங்க பெரிய லெவல்ல போய் இடம் பிடிக்கணும் மேடம், எங்களுடைய வாழ்த்துக்கள். மேம், இப்ப இந்த விளக்குகள் வாங்குறாங்க, சில பேர் இதற்கு கீழே தட்டுகளும் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எவ்வளவு பிரம்மாண்டமான விளக்குகள் இருந்தாலும் அதுக்கேற்ற சைஸும் நீங்க வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோமா. பொதுவா ஏன் தட்டு கீழே வைக்கணும் அப்படின்னா, அது மரியாதைக்காக அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். விளக்குல இருந்து எண்ணெய் வழியும் போது அது தரையில பட வேண்டாம்னு வைக்க ஆரம்பிச்சதுதான் தட்டு. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஆனா ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா வைப்பாங்க, நான் வைக்கிறேன், மாமியார் வைக்கிறாங்க, நான் வைக்கிறேன். ஆனா ஏன் அதை உண்மையிலே வைக்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சோ அது அப்படி வச்சு வைக்கிறது தான் வந்து ஒரு விசேஷமான ஒண்ணு. தட்டு வந்து எண்ணெய் வழியாம இருக்கணும்ன்றதுக்காக. பொதுவா விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், விளக்கு வந்து ஏத்திட்டு திரிய நம்ம உள்நோக்கி தான் இழுத்து வைக்கணும். அப்பதான் வழியாம இருக்கும். அது அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லை. மரியாதை இல்லை, நான் இந்த தரையில வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முக்காலி போட்டு அது வச்சா இன்னுமே அழகா இருக்கும். தட்டுமே வைக்கலாம், எல்லா சைஸ்லயும் எங்க கிட்ட இருக்கு. இப்ப இந்த விளக்கே நிப்பாட்டுறதுக்கு எங்க கிட்ட ஸ்டாண்ட் இருக்கு. அவ்வளவு பெரிய விளக்குகள் வைக்கிறது. ஆமா. சரி, இப்ப இந்த விளக்குகள் பாத்தீங்கன்னா இதை வாங்க வரத்துக்குன்னு நமக்கு ஏதாவது முந்தைய பதிவுல கேட்ட மாதிரி இதற்குன்னு ஏதாவது கால நேரம் இருக்கா? ஏன்னா இது ஒரு சுபமான விஷயம். நம்ம வந்து வீட்டுக்காக வாங்குவோம், கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குவோம். சோ இதற்கு ஏதாவது டைமிங் ஏதாவது இருக்கா? நல்ல நேரம் பார்த்துதாமா வந்து வாங்குறாங்க. இங்க நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் வாங்குறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான். நாங்க எதையும் நாங்க பர்டிகுலரா இன்னைக்கு வாங்குங்க இன்னைக்கு வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லா நட்சத்திரங்களும் கரெக்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய விருப்பம், அவங்க பார்த்து கூட வந்து வாங்கிக்கலாம். எல்லா நாளுமே எங்களை கேட்டா நல்ல நாள் தான். எல்லா நாள்லயுமே எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் போறாங்க. சனிக்கிழமை பொதுவாவே வந்து நிறைய பேர் வருவாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாளுக்கும் அவங்களும் நேரம் நாளும் அவங்களுக்கான நட்சத்திரம் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் வாங்குறாங்க. இது வந்து தனிப்பட்ட மனிதருடைய விருப்பத்தை பொறுத்துதான். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த சுவாமி கிட்டதான் எல்லாரும் விளக்கேற்றி வைப்பாங்க. சோ ஒரு வீட்டுல சுவாமி இடத்தை தாண்டி இந்தந்த இடத்துல கூட விளக்கு வச்சா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னா எங்கெல்லாம் வைக்கலாம்? வாசல் நிலப்படியில வைக்கலாம். நிலப்படி வாசல் விளக்குன்றது ரொம்பவே விசேஷம். காலையில அப்படி நம்ம வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அதை பார்க்கும் போதே மங்களகரமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். ரொம்பவும் நல்லதும் கூட. திஷ்டி வராதுன்னுவாங்க. இப்போ வாசல்ல விளக்கு ஏத்தும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், அணைஞ்சிரும் அப்படின்றத. அதுக்காகவே இந்த மாதிரி விளக்குகள் கொடுக்குறோம். இது அழகா மூடி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே நடுவுலயே திரியும் வரும். ஸோ அதனால வந்து இது வந்து அணையாது. அதுலயே ஸ்டாண்டு வச்சும் விளக்கு. இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். நீங்க சொன்னது உண்மை. நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி கிளாஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அது கீழே விழுந்துட்டா ஒரு உடஞ்சா அசுபமா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க இதையும் அழகா வந்து இந்த விளக்கோட அமைப்புலயே கொண்டு வந்திருக்கீங்க. அழகா அதுக்கு ஒரு லிட், கை சுடாம இருக்கிறதுக்கு வந்து மேல ஒரு பிளாஸ்டிக் லிட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ தட் அந்த விளக்கு எரிஞ்சாலும் அது சுடாம இருக்கு. பித்தளையில ரொம்ப அழகா சைஸ் வரையா வச்சிருக்கீங்க. வீட்டு வாசல்ல வைக்கக்கூடிய அளவுல, பூஜை ரூம்ல வைக்கக்கூடிய அளவுல ரொம்ப அழகான விஷயங்கள் கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்க. ஏன்னா எப்படியே இப்ப பிடிப்பாங்க, சுற்றும் கீழே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கான விஷயங்களும் இருக்கு. இது என்னது மேடம், ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கா இருக்கு. பார்க்கும் போதே கையில ஏதோ ஒரு சாவி வச்சிருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இதற்கான விளக்கம் என்ன? இந்த விளக்கு பேரே சாவி விளக்கு தான், கீ விளக்குன்னு சொல்லுவோம். பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கு. இப்போ பூஜை பண்றோம், நம்மளுக்கு வந்து இது வந்து தனித்தனியா இதை தனியா நம்ம ஹைட்டு கம்மி பண்ணலாம், கூட்டிக்கலாம். இந்த விளக்கேற்றக்கூடிய பார்ட்டை மட்டும் நம்ம எவ்வளவு வேணாலும் ஹைட்டு சின்னதை பண்ணிக்கலாம். ஹைட்டு மேலே பண்ணி நம்ம வந்து இந்த விளக்குடைய ஹைட்டை வந்து மேல கீழே ஏத்திக்க முடியும். இப்படி இதை வச்சு இதை வந்து இப்படி ஸ்க்ரூ பண்றது மூலமா ஹைட் ஆகும், கம்மியாகும். ஆமா. சோ அத வந்து சாவியுடைய அம்சத்திலேயே நீங்க அந்த அமைப்பிலேயே பண்ணிருக்கீங்க. பேரே சாவி விளக்கு தான்.
ஓகே ஓகே, ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்க. ஸோ வீட்டில் வந்து நம்ம ஒரே ஒரு விளக்கு நல்லா பிரம்மாண்டமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சாவி விளக்கை வந்து யோசிக்கலாம் வாங்குறத பற்றி. ரொம்ப அழகான ஒரு விளக்கு, அதே 5 முகம் போட்ட விளக்கு. ஸோ இந்த எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நவகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எவ்வளோ விதமான விளக்குகள் இருக்குது, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நிறைய இருக்குது, பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும். இந்த எபிசோடை நாங்கள் இதோட நிறைவு பெறுறோம். பார்க்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போரூர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வாங்க. இங்கே இருக்கிற எல்லா வெரைட்டியும் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் இன்னும் நிறைய நேயர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, அதை நாங்கள் காட்டுறோம் மேம். தேங்க்யூ. நன்றி. நன்றி.